இன்னைக்கு நாம 2018ல ரிலீஸ் ஆன ஒரு குப்பை செய்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான கிரைம் படம் பார்க்க போறோம். இந்த படத்துல ஒருத்தர் அப்பாவியா இருக்காரு. அவரு ஒரு லேடியை கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்றாங்க. இவர் கொலை பண்ணாரா இல்லையா அப்படின்றது மட்டும் இல்லாம உண்மையிலேயே யாரா கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையே மண்டையை பிச்சுக்க வச்சிருப்பாங்க. இந்த படத்தை முழுசா பாருங்க. இந்த படம் பயங்கர பரபரப்பா போகும் அப்படின்லாம் கிடையாது. ஆனா இன்வெஸ்டிகேஷன்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே கறி கடைக்கு மாடெல்லாம் கட்டிக்கிட்டே இருக்கும் போது ஒரு மாடு மட்டும் பயந்துட்டு ஓட ஆரம்பிக்குது. கயிறுலாம் அறுத்துட்டு ஓடுது. இந்த டைம்ல நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ அந்த மாடை பிடிக்க ட்ரை பண்றாரு. இவரால மட்டும் இல்ல யாராலையுமே அந்த மாட்டை பிடிக்கவே முடியல. அந்த மாடு ரொம்ப ரொம்ப கோவமா இருக்கு. கிட்ட வர எல்லாரையுமே முட்டி தள்ளிக்கிட்டு இருக்கு. அப்படி இருந்தாலுமே நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு அந்த மாடை அடக்குறாரு. இப்போ எல்லாரும் சேர்ந்து அந்த மாட்டுடைய கால்லாம் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை ஓரமா போடா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு அவங்க பாட்டு மாட்டை தூக்கிட்டு போறாங்க. நம்ம ஹீரோவை மதிக்காமலே போறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்னசென்ட். யாராவது ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. நம்ம ஹீரோக்கு அப்பா அம்மா குடும்பம் குட்டி அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. நம்ம ஹீரோக்கு ஒரு பொண்ணை பிடிக்கும். அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கா. நம்ம ஹீரோ அந்த பொண்ணையே ஃபாலோ பண்றாரு. கடைசியா போயிட்டு அந்த பொண்ணுடைய கைக்கு மேல இவருடைய கையை வைக்கும் போது அந்த பொண்ணு செமையா திட்டி விட்டு போயிடுறா. இப்பயும் நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வராங்க. ஏன் மச்சான் அப்படி பண்ணிட்டு இருக்க, அந்த பொண்ணு தான் உன்னை பிடிக்கல அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு பெரிய வீட்டு பொண்ணு, அவளுக்கும் உனக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது, தேவையில்லாம அந்த பொண்ணை தொல்லை பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ தலையில ஒரு டப்பாவை மாட்டிக்கிட்டு இட்லி வாங்கலான்னு போயிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ ஒரு ஹோட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு மக்களே. இப்ப அப்படியே பாஸ்கர்னு ஒரு ஆளை காமிக்கிறாங்க. இவரு சரியான குடிகாரர் போல. இவரு வீட்டுக்கு வந்து பணத்தை ஆட்டைய போடலான்னு பார்க்கும்போது மனைவி வந்து இதையும் கொண்டு போய் குடிச்சிடாதீங்க, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, குழந்தைய இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இங்கன்னு சம்பாரிச்சு வச்சிருக்கேன், தயவு செஞ்சு வேணாம் அப்படின்னும் போது குழந்தை எப்படி போனா எனக்கு என்ன, எனக்கு சரக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காசை புடுங்கி எடுத்துக்கிட்டு வெளியே வராரு. அப்ப நம்ம ஹீரோவை பார்த்துட்டு டேய் இங்க என்னடா பண்ற, ஒழுங்கா போயிட்டு வேலையை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு தேவையே இல்லாம நம்ம ஹீரோவை திட்டிட்டு போறாரு. இவர் மட்டும் இல்ல மக்களே, நம்ம ஹீரோவை எல்லாருமே திட்டுவாங்க. நம்ம ஹீரோவை பார்க்க நமக்கே பாவமா இருக்கும். இந்த ஹோட்டல்காரங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா செண்பகம் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடியோடைய வீட்டுல தான் இந்த இட்லி சாம்பார் சட்னி அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயம் மட்டும் வாங்கிப்பாங்க. இவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி கேரளா வந்து செட்டில் ஆயிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். அது போக போக உங்களுக்கு புரியும். நம்ம ஹீரோ பாட்னு நேரா போறாரு. அந்த டபராலாம் அங்கேயே வச்சுட்டு இட்லியை மட்டும் தூக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது செண்பகம் அம்மா கூப்பிடுறாங்க. டேய் ஒரு வாரமா எங்கடா போன, ஆளையே காணும் அப்படின்னும் போது இவர் அமைதியா இருக்காரு. பேசாம போறான் பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து காதாமட்லயே ஒரு போடு போடுறாங்க. ஏமா என்ன அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வேற என்ன பண்றது, கூப்பிட்டா எங்கேயாச்சும் மதிக்கிறியா, ஒரு வாரமா ஆளை காணும், அந்த புள்ள வேற உன்னை தேடிட்டு வந்தா எங்க நீ பயந்துட்டு ஓடுன, அந்த பொண்ணு உன்னை திட்டினா, அந்த பொண்ணு உன்னுடைய லவ்வை ஏத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வேற என்ன பண்ண சொல்றீங்க, குடும்பம் குட்டின்னு நமக்கு யாருமே இல்லாம வாழ்ற வாழ்க்கை ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும், தனியா வாழ்ந்துகிட்டு இருக்க நீ அந்த பொண்ணு கூட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு ட்ரை பண்ண, ஒன்னும் வேலைக்கு ஆகல அப்படின்னு சொல்றாரு. இங்க பாரு அந்த பொண்ணுலாம் படிச்ச புள்ள, பெரிய வீட்டு புள்ள, அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, உனக்கு எது செட் ஆகுமோ அதை பாரு, அது மட்டும் இல்லாம இதெல்லாம் அவ்வளவு பெரிய விஷயமே கிடையாது, உனக்கு நிறைய வாழ்க்கை இருக்கு, உன்னுடைய வாழ்க்கையில நிறைய பொண்ணுங்க வருவாங்க, நிறைய பொண்ணுங்க போவாங்க, தேவையில்லாம இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அட்வைஸ் பண்ணி அனுப்புறாங்க. இப்போ பாஸ்கருடைய மனைவி இங்க வராங்க. என்னம்மா பாஸ்கர் இன்னைக்கும் உன்னுடைய காசை ஆட்டைய போட்டுட்டு போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமாங்கா, நான் வர குழந்தைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலான்னு கடன் வாங்கி அங்கங்க சம்பாரிச்சு வச்ச காசு, அத அந்த படுபாவி அநியாயமா ஆட்டைய போட்டு கொண்டு போயிட்டான் அப்படின்னும் போது நீ கவலைப்படாத, நான் கொஞ்சம் காசு தரேன், குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ அப்படின்றாங்க. ரொம்ப நல்ல மனுஷியா இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோ வேலை பார்க்குற அந்த ஹோட்டல்ல காமிக்கிறாங்க. இந்த பாய் தான் வந்துட்டு இந்த ஹோட்டலுடைய ஓனர் மக்களே, எல்லா வேலையும் ஒழுங்கா நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. நம்ம ஹீரோக்கு வேலையெல்லாம் கொடுக்குறாரு. இங்க ஒரு பொண்ணு இருப்பா. இந்த பொண்ணு நம்ம ஹீரோவை கிண்டல் பண்றா. என்ன அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு அசிங்கப்பட்டுட்டு வந்த போல, உனக்குலாம் எதுவும் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கும் போது இப்பயும் நம்ம ஹீரோ கண்ணெல்லாம் கலங்கிட்டு ஒரு ஓரமா போயிட்டு உட்கார்றாரு. இந்த பொண்ணு மட்டும் இல்லாம ஹோட்டல்ல இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோவை செமையா கலாய்க்கிறாங்க. இந்த தாடிக்காரன் நம்ம ஹீரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, இவனும் கலாய்க்கிறான். இப்ப அந்த பொண்ணு நம்ம ஹீரோ சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு டீ எல்லாம் போட்டு கொண்டு போயிட்டு இங்க பாரு, நான் சும்மா தான் கலாச்சேன், இதுக்கெல்லாம் கோவப்படாத, ஒரு பொண்ணு உன்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னா உனக்கு அதை விட பெட்டரா ஒரு பொண்ணு வரப்போகுது, உன்னை நல்லா பாத்துக்க போற ஒரு பொண்ணு வரப்போற அப்படின்னு அர்த்தம், தேவையில்லாம ஃபீல் பண்ணாத அப்படின்னு
சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இதே டைம்ல செண்பகம் அம்மா அந்த கடைக்கு வந்து இட்லி சுட்டு கொடுத்ததுக்கு காசுலாம் வாங்கிட்டு போறாங்க. இதை நம்ம ஹீரோ பாக்குறாரு. சரிப்பா நான் கிளம்புறேன், 2 நாளைக்கு நான் வரமாட்டேன், எனக்கு கொஞ்சம் லீவு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சரிமா பாத்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஸ்மைல் பண்றாரு. இப்ப அந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, போற வழியில அந்த பொண்ணை மீட் பண்ணி வாமா டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ எல்லாம் குடிச்சுக்கிட்டு, நீ அந்த அஜயனை நல்லா பாத்துக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எங்க எப்ப பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கான் அப்படின்னும் போது, அப்படிலாம் ஒன்னும் கிடையாது, ரொம்ப நல்ல பையன், பயங்கர இன்னசென்ட், அவனுக்கு குடும்பம் இல்ல, தனக்குன்னு சொல்லிட்டு யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றான், கொஞ்சம் பாத்துக்கோமா அப்படின்னும் போது நான் கண்டிப்பா பாத்துக்கிறேன் அப்படின்றாங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. பாஸ்கரும் பாஸ்கருடைய மனைவியும் தூங்கிட்டே இருக்கும் போது அந்த செண்பகமா கத்துற மாதிரியே சவுண்ட் கேக்குது. ஐயோ என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறாங்க. ஏதோ ஆயிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஊர் மக்களும் சேர்ந்து போயிட்டு பார்க்கும்போது உடம்பு முழுக்க வெட்டுக்காயமா இருக்கு, உயிருக்கு போடிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஆம்புலன்ஸுக்கு போலீஸுக்கெல்லாம் கால் பண்றாங்க. இப்ப அப்படியே வீட்டை சுத்தி முத்தி பாக்குறாங்க. போலீஸ் ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. இவங்கள ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு போறாங்க. இதே டைம்ல செண்பகம் அம்மாவுடைய போனுக்கு யாரோ கால் பண்றாங்க. போன் அட்டெண்ட் பண்ணி யாருன்னு கேக்குறாங்க. அது யாரு போன் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டுலாம் காமிக்கல. இப்போ செண்பகம் அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு தையெல்லாம் போடுறாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க இறந்து போயிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி செண்பகம் அம்மாவை யாரோ வெட்டி கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயம் ஊர் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. நேத்து தான் பார்த்தோம், அநியாயமா இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறாங்க. இப்போ போலீஸ் அந்த வீட்டுக்குள்ள வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. ஏதாவது தகவல் இல்ல ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. வந்துட்டு அந்த பெட்டை செக் பண்ணி பார்க்கும்போது தலைக்காணிக்கு அடியில இந்த அம்மா கடைசியா காசு வாங்கிட்டு போனாங்க பாத்தீங்களா, அந்த காசை பத்திரமா வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பர்ஸ் கிடைக்குது. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. வெளியே போயிட்டு பார்க்கும்போது ஒரு ஆணுடைய செருப்பு கிடைக்குது. அதையும் எவிடன்ஸா எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல காமிக்கிறாங்க. எல்லாரையும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லி வெயிட் பண்ண வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ பயந்துகிட்டு இருக்காரு. மச்சான் நீ ஏன்டா மச்சான் பயந்துகிட்டு இருக்க, நீ ஏன் கொலை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் கலாய்க்கும் போது, ஏன்டா அப்படி பேசிட்ட, அவங்க என்னுடைய அம்மா மாதிரி, சும்மா பேச்சு கூட அப்படி சொல்லாத அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு விசாரிக்கும் போது நம்ம ஹீரோயும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. உனக்கும் அந்த அம்மாக்கும் எப்படி பழக்கம், யாருகிட்ட கேட்டாலும் நீயும் அந்த அம்மாவும் நல்ல பழக்கத்துல இருந்தீங்க, அடிக்கடிக்க நீ போயிட்டு அந்த வீட்டுல இருந்து இட்லியோ ஏதோ கொண்டு வருவ அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னும் போது ஆமா நான் தான் அடிக்கடிக்க இட்லி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். அப்படிதான் ஒரு நாள் வழக்கம் போல இட்லி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்க இட்லியே காணும், நான் கூப்பிட்டு பார்த்தேன், ஆளையே காணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பழக்கப்பட்டவங்களாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போனா அவங்க அழுதுட்டு இருந்தாங்க. அம்மா என்னமாச்சு, ஏமா அழுகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உன்னை யாரு வீட்டுக்குள்ள வர சொன்னா, இது என்னுடைய வீடு, வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்னும் போது, சரி நான் இட்லி எடுக்க தான் வந்தேன், இட்லி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இன்னைக்கு இட்லி எல்லாம் கிடையாது, கிளம்பி வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. இல்லம்மா இட்லி இல்லாம போனா பாய் செமையா கத்துவாரு, ப்ளீஸ் இட்லி கொடுங்க அப்படின்னா, இங்க பாரு நான் தான் சொல்றேன்ல, என் பெர்மிஷன் இல்லாம என் வீட்டுக்குள்ள வந்ததே பெரிய தப்பு, முதல்ல வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு வாரம் வீட்டுக்கே போலையா, பாய் போ சொன்னாலும் நான் இட்லி கொண்டு வர போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு நாள் வேற வழியே இல்லாம போய் தான் தீரணும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ நேரா போறாரு. இட்லி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது செண்பகம் அம்மா கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. என்னடா ஒரு வாரமா ஆளையே காணும், கோவமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவரு பேசவே மாட்டாரு. இங்க பாராச்சல்லும் அன்னைக்கு ஏதோ சும்மா கோவத்துல திட்டேன், வா டீ குடிச்சிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ குடுக்குறாங்க. இவரும் பேச ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் பாசம் காட்டினோனே நம்ம ஹீரோ நல்லா பழக ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா செண்பகம் அம்மா மட்டும்தான் நம்ம ஹீரோ கிட்ட நல்லா மரியாதையா பாசமா பேசுற ஒரே ஆளு. அடிக்கடியே கதை பேசிட்டே இருப்பாங்க. செண்பகம் அம்மா எப்படி இந்த ஊருக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, செண்பகம் அம்மா வந்துட்டு பாத்தீங்கன்னா திருநெல்வேலியை சேர்ந்தவங்க. அங்க இருக்கிற ஏதோ ஒரு பையனை லவ் பண்ணிருக்காங்க. இவங்க ஜாதி விட்டு ஜாதி லவ் பண்றாங்க, ஒன்னா வெளியெல்லாம் சுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்க எல்லாம் பார்த்துட்டு கொலை பண்ண வந்திருக்காங்க. பெரிய கலவரமே ஏற்பட்டிருக்கு. அந்த கலவரத்துல கூட 2-3 பேர் இறந்து போயிருக்காங்க. நம்மளால ஏன் மத்தவங்க சாவணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஓடி வந்துட்டு இருக்காங்க. கூட அந்த பாய் ஃப்ரெண்டு ஓடி வரலன்னு நினைக்கிறேன், அவர் மட்டும் தனியா போயிட்டு இருக்காரு. திரும்பி ஊருக்கு போனா கொலை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து செட்டில் ஆயிட்டு இருக்காங்க. நீ யாரையாவது லவ் பண்ற அப்படின்னா என்னைக்குமே அந்த பொண்ணை கைவிட்டுறாத, எந்த நிலைமையிலையும் கைவிட்டுறாத, உண்மையா நேசிக்கிறவங்கள நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. அதுக்கப்புறம் அந்த வழி வாழ்க்கை முழுக்க ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்றாங்க. இந்த விஷயம் தான் ஆச்சு. எனக்கும் அவங்களுக்கும் இந்த மாதிரி தான் பழக்கம். அவங்களுக்கும் பெருசா யாருமே கிடையாது, எனக்கு ஒருத்தர் கூட கிடையாது. அவங்க என்கிட்ட பாசம் காமிச்சாங்க, நானும் அம்மா மாதிரி போயிட்டு பேசிட்டு வருவேன் அப்படின்றாரு. அடுத்தது அந்த ஃப்ரெண்டுக்காரன் அந்த பாஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஆனா யார கூப்பிட்டு விசாரிச்சாலும் போலீஸ்க்கு தகவலே கிடைக்க மாட்டேங்குது. இப்ப நம்ம ஹீரோ வெளியே போறாரு. அந்த அம்மாவுடைய வீட்டுக்கு போயிட்டு பாக்குறாரு. பழைய விஷயங்கள்லாம் யோசிச்சு பாக்குறாரு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. செமையா ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே எங்க
சீனை கட் பண்ணா ஒரு வருடத்திற்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஒரு வருஷமா போலீஸால இந்த கேஸை முடிக்கவே முடியல. சில பொதுமக்கள் வேற போராட்டம் வேற பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல என்ன விஷயம் ஆகுது அப்படின்னா, நார்மல் போலீஸை விட கிரைம் டிபார்ட்மெண்ட் இந்த கேஸை விசாரிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி கொடுத்துடுறாங்க. இப்போ செண்பகம் அம்மாவுடைய வீட்டுக்கு இந்த கிரைம் டீம் போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இவங்களுக்கும் பெருசா எதுவுமே கிடைக்கல. அடுத்தது ஒவ்வொருத்தரையா கூட்டு மறுபடியும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது இந்த செண்பகம் அம்மாக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஊர்ல ஒரு தெரிஞ்சவங்க இருப்பாங்க போல. அவங்களுக்கு அடிக்கடிக்க கால் பண்ணி பேசிருக்காங்க. அவங்கள வர சொல்லி விசாரிக்கும் போது செண்பகம் அம்மா ரொம்ப ரொம்ப சோகமா இருந்தாங்க, ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க. அப்படின்னும் போது ஏன் கஷ்டத்துல இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இவங்க ஒரு ஜோஷியரை பார்க்க போயிருக்காங்க. அவரு கைரேகையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு 52 வயசு வரைக்கும் தான் ஆயுள் இருக்கு, அதுக்கப்புறம் நீங்க இறந்து போயிடுவீங்க, உங்களை யாராவது வெட்டி கொலை பண்றாங்க, கொலை பண்ணதுக்கு அப்புறமா அந்த கொலைகாரனை கூட போலீஸால புரிய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் மனசுடைஞ்சு போயிருக்காங்க. இப்ப பார்த்தா அவர் சொன்ன மாதிரி 2 வாரத்துல செண்பகம் அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணும்போது, சரி ஓகே நீ போ நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோஷியரை கூப்பிட்டு விசாரிச்சா, நான் போற போக்குல ஜோஷியத்துல என்ன சொன்னுச்சோ அதை தான் நானும் சொன்னேன். அவங்க இறந்து போயிடுவாங்க, கொலை பண்றாங்க அப்படின்லாம் சொல்ல, ஏதோ ஒரு அகால மரணம் ஏற்படும், 52 வயசுல அவங்க சாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொன்னேன். அப்படின்னும் போது சரி ஓகே நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. கடைசியா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டை கூப்பிட்டு, நீ தனியா கொலை பண்ணியா இல்லனா யாரையாவது கூட்டு சேர்த்துட்டு கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஐயா சாமி நான் அன்னைக்கு நைட்டு ஹோட்டலை விட்டு வெளியே கூட வரல, அது மட்டும் இல்லாம அந்த அம்மாக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, இப்படி இருக்கும் போது நான் எதுக்காக அவங்கள கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, பாஸ்கருக்கும் உனக்கும் ஏதாவது ப்ராப்ளமா? அவன் தான் சொன்னா நீ தான் அந்த அம்மாவை கொலை பண்ண வாய்ப்பு இருக்கு, அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நைட்டு நீ தான் கத்தியோட எங்கேயோ ஓடினதா பார்த்ததா சொன்னா அப்படின்னும் போது, சத்தியமா அது நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறான். சரி சரி இப்போ நீ கிளம்பு, எப்ப கூப்பிட்டாலும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இந்த ஆள் ஒரு சரியான சரக்கு பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு வாங்கி கொடுத்து விசாரிக்கும் போது, எனக்கும் அந்த அம்மாக்கும் எந்த கனெக்ஷனுமே கிடையாது, நான் பெருசா பேசக்கூட மாட்டேன், இப்படி இருக்கும் போது என்ன ஏன் சந்தேகப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. சரி ஓகே நீ பண்ணல அப்படின்னா வேற யாரு அப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, யாருன்னு நான் ஓப்பனா சொல்ற மாட்டேன், ஆனா எனக்கு அந்த அஜயன் மேல டவுட்டா இருக்கு, அவன் தான் அடிக்கடிக்க வந்து அந்த அம்மாட்ட பேசுவான், அவனுக்கும் அந்த அம்மாக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது, அப்படின்னா அவன் தான் கொலை பண்ணான்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அப்படி சொல்ல வரல, அவனுக்கும் அந்த அம்மாவுக்கும் தான் ஏதோ கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பா பேச ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ தூயினுட்டாங்க. தூயின் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு என்ன வயசு, அந்த பொம்பளைக்கு என்ன வயசு, உனக்கும் அந்த பொம்பளைக்கும் கனெக்ஷனா, அடிக்கடிக்க வெளியே போவீங்களாமே அப்படின்னும் போது, தப்பா பேசாதீங்க, அந்த அம்மா என்னுடைய அம்மா மாதிரி, அவங்க கூட எனக்கு அந்த மாதிரி பழக்கம்லாம் கிடையாது, அவங்க அம்மா நான் பையன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் பழகிட்டு இருந்தோம், அதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னும் போது, அப்படின்னா 3 நாளைக்கு முன்னாடி அந்த லேடி கூட சேர்ந்துட்டு எங்கேயோ ஆட்டோல போனியாமே, எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அன்னைக்கு கடையே லீவு, நானும் சும்மா தான் இருந்தேன், நான் வந்துட்டு கோவிலுக்கு போறேன் வரியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது, சரி எனக்கும் போரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கூட சேர்ந்துட்டு ஒரு கோவிலுக்கு போனேன், அது கோவிலுடைய திருவிழா நாள் போல, அன்னைக்கு யாரோ வந்தாங்க, அந்த ஆளை மீட் பண்ணி இந்த அம்மா பேசிட்டு வந்தாங்க, இந்த அம்மா தமிழ்நாட்டுக்காரங்க, அங்க வந்த ஒரு தமிழ் ஆளை மீட் பண்ணி பேசினாங்க, அதை தவிர எனக்கு வேற ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு செமையா அழுக ஆரம்பிக்கிறாரு. இந்த டைம்ல ஒரு மேலதிகாரி கால் பண்றாரு. நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேலதிகாரி கிட்ட பேசும்போது, இங்க பாரு ஏற்கனவே 1 வருஷமா அந்த டிபார்ட்மெண்டால இந்த கேஸை க்ளோஸே பண்ண முடியல, நீ எடுத்தும் 1 மாசத்துக்கு மேல இந்த கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்க, சீக்கிரமா இந்த கேஸை க்ளோஸ் பண்ற வழிய பாரு அப்படின்னு சொல்லிட்டு மேலதிகாரி திட்டி விட்டு போனை கட் பண்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு சோகமா உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு வந்து என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நம்ம ஹீரோ எல்லாமே சொல்லிட்டு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்றாரு. ஏன்டா பயப்படுற, நீ தான் ஒண்ணுமே பண்ணல, எதுக்காக பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏன்னு கேட்க ஆளே இல்லாத என்ன மாதிரி அனாதைகளுக்கு எப்பயுமே இந்த மாதிரி ஒரு பயம் இருக்கும் அப்படின்னு சொன்னா, உன்னை யாரு அனாதைன்னு சொன்னா, உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னும் போது, சொல்றதுலாம் சரி, யாரும் நமக்குன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் கூட இருக்க மாட்டாங்க அப்படின்னும் போது, இந்த பொண்ணு நம்ம ஹீரோவை ஹக் பண்ணி கிஸ் பண்ணிட்டு போறா. இந்த பொண்ணு நம்ம ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருக்கா போல. நம்ம ஹீரோக்குமே இந்த பொண்ணை பிடிக்கும், இந்த பொண்ணுக்கு நம்மள பிடிக்கும் அப்படின்ற விஷயம் இப்பதான் நம்ம ஹீரோக்கே தெரியும். இதுக்கப்புறம் இந்த பொண்ணை கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கலாம். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த சீஃபை காமிக்கிறாங்க. கூட ஒரு அசிஸ்டன்ட் இருக்காரு. அந்த பையனை பத்தி நல்லா விசாரிச்சாச்சு, அவன் தான் நம்ம பிளானுக்கு கரெக்டா இருப்பான் அப்படின்னும் போது, அப்படின்னா வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ சம்பந்தப்பட்ட எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ மேல பழிய போட ட்ரை பண்றாங்க அப்படின்னு தான் தெரியுது. இந்த விஷயத்த நம்ம ஹீரோவும் ஹீரோக்கு நல்லது நினைக்கிற எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. முக்கியமா அந்த கடைக்காருடைய பையன் வந்துட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு, இங்க பாரு இதுக்கப்புறமும் நீ இந்த ஊர்ல இருந்த அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிடும், நீ எதுவும் பண்ணிருக்க மாட்ட, நீ கொலகாரன்
கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா போலீஸ் வந்துட்டு உன் மேல பழைய போட பாக்குறாங்க. கொஞ்ச நாளைக்கு நீ இந்த ஊரை விட்டு போயிடு, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு மீன் கடையில வேலை பாரு அப்படின்னும் போது ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்புறாரு. இப்போ அந்த பொண்ணையும் பாக்குறாரு. பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா, நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னும் போது நீயும் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது இங்க பாரு, நீ முதல்ல போயிட்டு வேலை பாரு, எனக்கும் எங்கேயாச்சும் வேலை கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பாரு, அப்புறம் நீயும் நானும் ஒன்னா ஸ்டே பண்ற மாதிரி ஒரு வீட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து கூப்பிட்டு நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் போறாரு. ஒரு மாசமா நம்ம ஹீரோ இந்த ஊர்ல இல்லாம வெளியூருக்கு போயிட்டு ஸ்டே பண்றாரு, அங்கேயே போயிட்டு வேலை பாக்குறாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா இதே டைம்ல நம்ம ஹீரோ தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஊர் முழுக்க தேடுறாங்க. எங்ககிட்ட சாலிடான எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு தேடுறாங்க. இந்த விஷயம் அங்க இருக்க பசங்களுக்கு எல்லாம் தெரிய வந்து போலீஸ் கிட்ட நம்ம ஹீரோவை புடிச்சு கொடுத்துடுறாங்க. இப்போ போலீஸும் நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. ஜெட்டியோட தலைகீழா கட்டி தொங்க விட்டு ஒழுங்கா ஒத்துக்கோ, நீ தான் அந்த பொம்பளைய கொலை பண்ண ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வலி தாங்க முடியாம ஆமா நான் தான் கொலை பண்ணேன், நீங்க சொல்ற மாதிரியே கோர்ட்ல வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. டிவி நியூஸ் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் கொலைகாரன் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அந்த கிரைம் பிரான்ச் போலீஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பாயை வந்து மீட் பண்றாங்க. மீட் பண்ணி உங்க மேல ஒரு கேஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னும் போது என் மேல எந்த கேஸுமே இல்ல அப்படின்றாரு. உங்க மேல கேஸ் கிடையாது, உங்க அப்பா மேல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது ஒரு பழைய கேஸ், 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கேஸ் அப்படின்னும் போது என்ன கேஸ் அப்படின்னா நான் மறந்து போயிட்டேன், அப்ப நான் சின்ன பையனா இருந்தேன் அப்படின்றாரு. என்ன கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இப்ப நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க இல்லையா, இந்த கடை இதுக்கு முன்னாடி வேற ஒரு இடத்துல இருந்துச்சு, அப்போ உன்னுடைய அப்பா இந்தியாவுடைய மேப்பை வந்துட்டு வேற மாதிரி வச்சிருந்தாரு, அதுல காஷ்மீரே இல்லாம இந்தியாவுடைய மேப்பை வச்சிருந்தாரு. இந்த விஷயத்த பார்த்த அங்க டீ குடிக்க வந்தவங்களாம் சேர்ந்துட்டு அந்த கடையவே அடிச்சு நொறுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்க வாப்பாவை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சு சில பல தண்டனைகள்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் வெளியே வந்தாரு கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது ஒரு பழைய கேஸ், இப்போ எதுக்காக அந்த கேஸ பத்தி ஏன்ட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த கேஸுக்கும் அந்த கேஸுக்கும் எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது அப்படின்னா நாங்க சொல்ற மாதிரி தான் நீங்க சொல்லணும், அதையும் மீறி உண்மையை தான் பேசுவேன், நியாயத்தை மட்டும்தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா பெரிய பிரச்சனைல மாட்டிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணிட்டு போறாங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை அடிச்சு உண்மையை ஒத்துக்க வச்சுட்டாங்க. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா செண்பகம் அம்மா வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு குளத்துக்கிட்ட கூட்டு போறாங்க. இங்கதான் நீ கத்திய தூக்கி போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ அமைதியா இருக்காரு. ஒழுங்கா உண்மையை சொல்றா அப்படின்னும் போது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிக்கிறாரு. நம்ம ஹீரோக்கு நீந்த தெரியாதான், அதுக்காக ஒரு ப்ரொஃபஷனல் டைவரை வர சொல்லிருக்காங்க, இதுக்குள்ள நீந்தி பாருங்க அப்படின்னும் போது அவரும் வந்து தேடி ஒரு கத்தியை கண்டுபிடிச்சு மேல கொண்டு வராரு. இதுதான் கொலை செய்ய பயன்படுத்தின ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஸ்டே பண்ணிருந்த அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு எங்கடா மறைச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ அமைதியா இருக்காரு. அந்த பீரோவை ஓபன் பண்ணு அப்படின்னும் போது ஓபன் பண்றாரு. உள்ளுக்குள்ள பார்த்தா ஒரு கவர் இருக்கு, கவருக்குள்ள ரத்த கரை படிஞ்ச சட்டையும் அதுக்கப்புறம் செண்பகம் அம்மாக்கு சொந்தமான ஒரு பர்ஸும் இருக்கு. இந்த பர்ஸை அந்த நார்மல் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களே கைப்பற்றி இருப்பாங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோவை ஜெயில் அடைக்கிறாங்க. ஜெயில் அடைக்கும் போது இதுக்கப்புறம் நீ வாழ்க்கை முழுக்க இங்கதான் இருக்கணும் அப்படின்னும் போது இங்க பாருங்க எனக்கு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என் மேல பொய் கேஸ் போட்டு கொண்டு வந்து ஜெயிலுக்குள்ள அடைக்கிறீங்க, யாருமே இல்லாதவங்களுக்கு கூட அந்த கடவுள் துணையா இருப்பாரு அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது கோர்ட்டு கூட்டிட்டு போறாங்க. கோர்ட்ல ஜட்ஜி இந்த கேஸ பத்தி பார்த்துட்டு உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ அமைதியா இருக்காரு. உனக்கு உன் வயசு கூட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜே கலாய்க்கிறாரு. 2-3 டெஸ்ட் பண்ணும், டெஸ்ட் பண்ணிட்டு சில ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் தான் இவனுக்கு என்ன விஷயம் ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் கட்டா ஒரு விஷயத்த சப்மிட் பண்ண முடியும், அதுக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது 1 மாசம் கழிச்சு இந்த கேஸை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜும் டைம் கொடுக்குறாரு. நான் கொலைகாரன் கிடையாது, நான் கொலை பண்ணல, நான் அந்த அம்மாவை கொலை பண்ணல அப்படின்னும் போது நம்ம ஹீரோவை புடிச்சு இழுத்துட்டு போறாங்க. இங்க இருக்க ஒரு வக்கீல் பொண்ணு இந்த விஷயம்லாம் பாக்குறா. இப்ப அப்படியே சீன் கட்டாது. 1 மாசம் கழிச்சு திரும்பவும் நம்ம ஹீரோவை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அப்ப நம்ம ஹீரோ கையில ஒரு லெட்டரோட வராரு. எனக்காக வாதாட யாருமே கிடையாது, வக்கீல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இத படிச்சு பார்த்த ஜட்ஜி உங்களுக்காக ஒரு வக்கீல நீதிமன்றமே நியமிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிடுறாரு. ஹீரோயினை கூப்பிட்டு நீ இந்த கேஸ பாத்துக்கோ, அந்த பையனுக்காக நீ வாதாடு அப்படின்னும் போது எனது கொலை கேஸ நான் வாதாடணுமா, கண்டிப்பா எனக்கு இந்த விஷயம்லாம் செட்டே ஆகாது, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்றாங்க. இப்படியே பயந்துட்டே இருந்தா நீ எப்போ ஒரு வக்கீலா மாற முடியும், இங்க பாரு இந்த கேஸ நீ தான் வாதாட போற, உண்மை என்னமோ அதுக்கேத்த மாதிரி வாதாடு, அது போதும் அப்படின்னும் போது ஜட்ஜே சொல்லிட்டாரு வேற வழி இல்ல இந்த கேஸ தான் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸுடைய டீடைல்லாம் வாங்கிட்டு போயிட்டு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ எப்படி கொலை பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டிருக்கு. நம்ம ஹீரோ இந்த அம்மா கிட்ட பணம் இருக்கு அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நாள்
நைட்டு ஏணி போட்டு ஏறி ஓட்ட பிரிச்சு உள்ளுக்குள்ள இறங்கி பணம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்கும்போது இவங்க கண்ண முடிச்சிட்டு இருக்காங்க. யாரோ என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க, என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது நம்ம ஹீரோ கையில வச்சிருந்த கத்தியை வச்சு சரமாரியா வெட்ட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஓடி போயிடுறாரு. இந்த விஷயம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இதை படிச்சு ஹீரோயின்கே பயங்கர ஷாக்கா இருக்கு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயின் போயிட்டு பரத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்கிளை மீட் பண்றாங்க. இந்த அங்கிள் ஹீரோயினுக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு மாதிரி ஹீரோயினை பயங்கரமா ஊக்கப்படுத்துவாரு, எல்லா விஷயத்துக்குமே மோட்டிவேட் பண்ணுவாரு. இப்ப கூட இந்த விஷயத்தை பத்தி சொல்லும் போது ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. உன்னால கண்டிப்பா இந்த விஷயம் முடியும், உன்னுடைய ஃபர்ஸ்ட் கேஸ் உண்மை எதுவோ அது பக்கம் வாதாடு அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அடிபட்டு ஹாஸ்பிடல்ல படுத்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் வந்து என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஜெயில இருக்கிற சில காஜி கைதிகள் நம்ம ஹீரோவை ரேப் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன விடுங்க அப்படின்னு போது சமயம் அடிச்சிருக்காங்க. அப்படிதான் நம்ம ஹீரோக்கு காயம்பட்டிருக்கு. அதெல்லாம் நரகம், அங்க போயிட்டுலாம் வாழவே முடியாது, எனக்கு அங்க போக ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னும் போது பயமா இருக்கு அப்படின்னா நீ பண்ண காரியத்துக்கு வேற என்னெல்லாம் நடக்கும், அநியாயமா அந்த அம்மாவை கொலை பண்ணிருக்க அப்படின்னும் போது நீங்களும் அந்த மாதிரி பேசாதீங்க, அவங்க என்னுடைய சொந்த அம்மா மாதிரி, அவங்கள போயிட்டு நான் எதுக்காக கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நீ பணத்துக்காக வீட்டுக்குள்ள புகுந்து அந்த அம்மாவை கொலை பண்ணிருக்க, பணத்தையும் ஆட்டைய போட்டிருக்க, நீ கொலை பண்ண யூஸ் பண்ண ஆயுதத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க, அது மட்டும் இல்லாம பீரோக்குள்ள இருந்து ரத்த கரை படிஞ்ச சட்டை, அதுக்கப்புறம் அந்த அம்மாக்கு சொந்தமான பர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, இதெல்லாம் எப்படி அங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த சட்டையும் பர்ஸும் எப்படி என் பீரோக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல, ஆனா அந்த கத்தி எப்படி அங்க வந்துச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றாரு. ஒரு நாளைக்கு முன்னாடி தான் நம்ம ஹீரோவை அந்த குளத்துக்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு இந்த கத்திய கையில கொடுத்து இந்த கத்திய அதுக்குள்ள தூக்கி போடு அப்படின்னும் போது நம்ம ஹீரோ தூக்கி போட்டிருக்காரு. மறுநாள் வந்து அதை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு போயிருக்காங்க. இப்படிதான் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா போலீஸ் பக்காவா பிளான் பண்ணி உன்னை மாட்டி விடணும் அப்படின்னு அப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நீ ஒன்னும் கவலைப்படாத, உன்னை எப்படியாச்சும் காப்பாத்த ட்ரை பண்றேன், நான் போயிட்டு விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இவங்க போனதுக்கு அப்புறமா அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வராங்க. நம்ம ஹீரோக்கு ட்ரெஸ் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு சேஃபா இரு, நீ வந்துட்டு ஒன்னும் கவலைப்படாத, கண்டிப்பா நீ வெளியே வருவ, உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோ கையை பிடிக்கிறாரு. இவங்க அப்படியே அழுதுகிட்டே அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போயிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அந்த பையன் ஒன்னும் அவ்வளவு மோசமான ஆள் கிடையாது, மேபி ஒரு மனுஷன் தானே, எப்ப வேணா எப்படி வேணா மாற வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யாருக்குமே நம்ம ஹீரோ மேல நம்பிக்கையே கிடையாது. இத ஹீரோயின் வந்து ஹீரோயிட்டையும் சொல்றாங்க, உன்னை யாருமே நம்ப மாட்டாங்க, உன்னை நம்புற மாதிரி ஒரு விஷயம் கூட கிடையாது, சரி ஓகே நீ தான் அந்த செண்பகம் அம்மாவை கொலை பண்ணல, உனக்கும் அந்த அம்மாக்கும் நல்ல ஒரு பழக்கம் இருந்துச்சு, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு, அந்த அம்மாவை யாரு கொலை பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்படிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்றாங்க. எதுவுமே தெரியாம இருப்பியா, ஏதாவது ஞாபகப்படுத்தி பாரு அப்படின்னும் போது நம்ம ஹீரோ ஒரு விஷயம் சொல்றாரு. 3 நாளைக்கு முன்னாடி கோவிலுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போனாங்க. கோவில்ல சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு திருவிழா நடந்துட்டே இருக்கும் போது அங்க ஒரு ஆளை மீட் பண்ணி பேசினாங்க. என்ன மீட் பண்ணி பேசினாங்க அப்படின்லாம் தெரியல, ஆனா அழுதுகிட்டே வந்தாங்க. வந்தவங்க ஒரு நம்பரை என் கையில கொடுத்து இதை கொஞ்சம் போட்டு கொடு அப்படின்னும் போது நான் தான் அந்த நம்பரை போட்டு கொடுத்தேன். யாருக்கோ கால் பண்ணி ரொம்ப சீரியஸா பேசிட்டு வந்தாங்க. ஆனா அவங்க என்ன விஷயம் பேசினாங்க அப்படின்லாம் தெரியல. அவங்க கிட்ட போயிட்டு என்ன விஷயம் ஆச்சு என்ன பிரச்சனைன்னு கேட்க எனக்கு மனசு வரல, ஏன்னா கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்காம விட்டேன். அவங்க எனக்கு ஒரு நம்பர் கொடுத்து போட சொன்னாங்க இல்லையா, அந்த நம்பர் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு அப்படின்னும் போது எப்படிப்பா ஒரு வாட்டி பார்த்த நம்பரை ஞாபகம் வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா எனக்கு போன் தான் கிடையாது, ஆனா இது வரைக்கும் என்கிட்ட சொன்ன இல்ல நான் போட்டு கொடுத்த எல்லா போன் நம்பரும் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை சொல்லும் போது நம்ம ஹீரோயின் அந்த நம்பரை போட்டு கால் பண்ண ட்ரை பண்றாங்க. கால் பண்ணா அந்த நம்பர் இப்போ உபயோகத்துல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கன்னடத்துல சொல்லுது. அந்த நம்பருக்கு போன் போல, நான் என்ன விஷயம்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கிளம்பிட்டாங்க. இப்ப அப்படியே அடுத்த இயரிங் வருது. இந்த வாட்டி வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுடைய சீனியரே இப்போ பிபியா வராரு, அதாவது போலீஸ் சார்பா வாதாட போற பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா வராரு. இவரை பார்த்தாலே எல்லாரும் வணக்கம் வைக்கிறாங்க. பயங்கர ஃபேமஸான ஒரு கிரிமினல் லாயர் போல. இவரை பார்த்தோன்னே ஹீரோயின் அங்கிருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஹேனா வெயிட் பண்ணுமா, என்னமா பார்த்தோன்னே எங்கேயோ போற அப்படின்னும் போது இல்ல நோட் பண்ணல அப்படின்றாங்க. என்கிட்ட ஜூனியரா இருந்த இப்போ எனக்கு நேராவே எனக்கு எதிராவே வாதாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்க, நீ என்கிட்ட ஜூனியரா இருக்கும் போது என்னுடைய புக்கு ஒன்னு ஆட்டைய போட்டுட்டு போனே ஞாபகம் இருக்கான்னு கேட்டா சார் நான் அன்னைக்கே சொன்னேன் எந்த புக்கையும் நான் ஆட்டைய போடல, எதுக்காக வீணா என் மேல பழிய போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது யார் எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், பாப்போம் கோர்ட்டுக்கு வந்து நீ என்ன பண்ண போறன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோர்ட்டுக்குள்ள போறாங்க. கேஸ் நடக்குது. இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பக்கத்து வீட்டுக்காரன் பாஸ்கரை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. நீங்க அன்னைக்கு என்ன பாத்தீங்க
அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நானும் மனைவியும் தூங்கிட்டே இருக்கும்போது அந்த செண்பகம் அம்மா கத்துற மாதிரி சவுண்ட் கேட்டு நாங்க ஓடணும். ஓடி போயிட்டு பார்க்கும்போது யாரோ ஓடினாங்க. இந்த அம்மாவை கத்தியால குத்திட்டு கத்தியால உடம்பு முழுக்க வெட்டிட்டு ஓடிட்டு இருந்தாங்க. நான் வெளியே போயிட்டு பார்க்கும்போது அங்க நம்ம ஹீரோ தான் கத்தியோட ஓடினாரு. அதை என் கண்ணால பார்த்தேன் அப்படின்றாரு. அவ்வளவுதான், கேள்வி முடிஞ்சு போச்சு அப்படின்னும் போது நீங்க ஏதாவது குவெஸ்டின் கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்கும்போது நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பயப்படுறாங்க. வராங்க. அதுக்கப்புறம் எதுவுமே கேட்காம சாரி யுவரானர், என்கிட்ட எந்த குவெஸ்டினுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உட்கார்றாங்க. அடுத்ததா ஒரு ஆட்டோக்கார கூட்டு விசாரிக்கிறாங்க. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னைக்கு செண்பகம் அம்மா இறந்து போனாங்களோ அன்னைக்கு நைட்டு நான் சவாரி போயிட்டு வந்துட்டே இருக்கும்போது என்னுடைய ஆட்டோ திடீர்னு பிரேக் டவுன் ஆகி நின்னு போச்சு. நானும் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன், ஒன்னும் வேலைக்காகல. அந்த டைம்ல தான் அஜயனை பார்த்தேன். இவன் வந்துட்டு ஏனியோட எங்கேயோ நடந்து போயிட்டு இருந்தான். எங்கடா போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்க ஒரு கேபிள் வேலை, அதான் ஏனியோட போறேன் அப்படின்னு சொன்னா. உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆட்டோ ஸ்டார்ட் ஆகல, கொஞ்சம் தள்ளி விடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோவும் தள்ளி விடுறாரு. ஆட்டோ ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் பண்ணிட்டு போகும்போது இவன் நடவடிக்கையே சரி கிடையாது. நைட் டைம்ல இவன் எங்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோக்காரனா பார்த்துட்டே போயிருக்காரு. இவ்வளவுதான், கேள்வி முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிபி சொல்லும் போது நீங்க ஏதாவது குவெஸ்டின் கேக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்கும்போது இல்ல அப்படின்றாங்க. அடுத்தது ஹீரோடைய ஃப்ரெண்டை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ எங்க இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது 10 மணிக்கு எங்கேயோ போனாரு, திரும்பி வரும்போது 2 மணி. எங்கடா போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பக்கத்துல ஒரு வேலை அப்படின்னு சொன்னா, மத்தபடி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த டைம்ல தான் செண்பகம் அம்மா வீட்டு பக்கத்துல இருக்க 2 பேர் ஓடி வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு சம்பவம் நடந்து போச்சு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்லும் போது தான் எங்களுக்கே தெரியும் அப்படின்னும் போது இந்த டைம்ல தான் அவன் வந்துட்டு உங்ககிட்ட நீ தான் கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வக்கீலே ஃப்ரெண்டு கிட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது நம்ம ஹீரோ ஷாக் ஆயிட்டாரு. நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை, நான் கொலைகாரன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கத்தும்போது ஷூ வாய மூடு, உன்கிட்ட கேள்வி கேட்டா மட்டும்தான் பேசணும், நீயா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கா நீ சொல்ற அப்படின்னும் போது ஆமா அப்படின்னு சொல்றாரு. பாத்துக்கோங்க யுவரானர், இவன் போயிட்டு அந்த அம்மாவை கொலை பண்ணிட்டு வந்துட்டு தான் கூட இருந்த ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம ஃப்ரெண்டு மேல பழிய போட பார்த்திருக்கான். இதுல இருந்தே தெரியுது இவன் தான் கொலைகாரன் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உட்கார. அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பாயும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. பாய் கிட்ட ஹீரோயின் போயிட்டு கேள்வி கேக்குறாங்க. அந்த டைம்ல கரெக்டா என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி செண்பகம் அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்த வீட்டு பக்கத்துல இருக்கவங்க சொல்ல வரும்போது அந்த டைம்ல கரெக்டா நம்ம ஹீரோ டீயை கொண்டு போய் கொடுத்திருக்காரு. இந்த டீயை குடிச்சிட்டு இருக்கும் போது தான் இந்த டைம்ல செண்பகம் அம்மா கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்ற தகவலை இவருக்கு தெரிஞ்சிருக்கு. இது உண்மையான்னு கேட்கும் போது ஆமா அப்படின்றாரு. இந்த டைம்ல அஜயன் வந்துட்டு வெளியே போயிட்டு உள்ள வந்த மாதிரியோ இல்லனா கொலை பண்ணிட்டு அந்த கத்தியை தூக்கி குளத்துக்குள்ள போட்டு அதுக்கப்புறம் உடம்பெல்லாம் கிளீன் பண்ணி கழுவிக்கிட்டு குளிச்சிட்டு கிழிச்சிட்டு ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு வந்த மாதிரி இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதாவது இவன் வெளியே போயிட்டு வந்த மாதிரி நீங்க பாத்தீங்களா, வேற ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல, அவன் கண்டிப்பா கடையை விட்டு வெளியே கூட போல, நான் பார்த்த வரைக்கும் கடைக்குள்ளேயே தான் இருந்தான், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே நீங்க போலாம் அப்படின்றாங்க. இப்போ கேஸையும் ஒத்தி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோவை வெளியே கூட்டிட்டு போகும்போது நம்ம ஹீரோக்கு ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. நம்ம ஹீரோடைய அம்மா பெத்து ஏதோ ஒரு ஆர்ஃபனேஜ்ல தூக்கி போட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஃபேமிலி நம்ம ஹீரோவை வளர்த்துருக்காங்க. அவங்க இங்க வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ அவங்க கிட்ட போயிட்டு என்ன நம்புங்க அப்படின்னும் போது உன்னை நாங்க என்ன நம்புறது, டிவி மீடியா எல்லாம் பார்க்கும்போது நீ தான் கொலகாரன் அப்படின்றாங்க. எங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவமானமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த டைம்ல ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு அழுகுறான். மச்சான் என்ன மன்னிச்சுக்கோ மச்சான், என்ன போட்டு செமையா அடிச்சிட்டாங்க, இந்த மாதிரி சொல்ல அப்படின்னா கொலை பண்றேன், உன்னையும் தூக்கி ஜெயிலுக்குள்ள போட்டுருவேன், நீ தான் கொலகாரன் அப்படின்னு சொல்லிட்டு பழிய போட்டுருவேன்னு மிரட்டுறாங்க. வேற வழி இல்லாம தான் சொன்ன மச்சான் அப்படின்னும் போது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்புறாரு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இந்த கேஸை பத்தி எப்படிலாம் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. முக்கியமா நம்ம ஹீரோ ஒரு நம்பர் கொடுத்திருப்பாரு பாத்தீங்களா, இந்த நம்பரை இவங்களுக்கு தெரிஞ்ச சைபர் கிரைம் ஒரு ஆள் கிட்ட கொடுத்து இந்த நம்பருடைய டீடைல் எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்ப மறுபடியும் கோர்ட்டுக்கு கேஸ் வருது. அப்ப நம்ம ஹீரோயின் அந்த டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் கூப்பிட்டு கேள்வி கேக்குறாங்க. உடம்பு முழுக்க 26 வெட்டு காயங்கள் இருக்கு, அதுல 5 வெட்டு காயத்தினால தான் அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது, கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா கரெக்ட் அப்படின்றாங்க. அந்த வெட்டு காயங்கள் இந்த கத்தி இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா சொல்ல முடியுமான்னு கேட்கும்போது 100% அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனா இது போல ஒரு கத்தியை பயன்படுத்தி தான் வெட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா சொல்ல முடியும் அப்படின்றாங்க. இந்த டைம்ல பிபி எந்திரிச்சு இந்த பொண்ணு தேவையில்லாத கொஸ்டின் எல்லாம் கேட்டு அவங்களையே குழப்ப பாக்குறா. ஏற்கனவே எல்லா டெஸ்டும் முடிஞ்சிருச்சு, இந்த கத்தியை பயன்படுத்தி தான் அஜய் வந்துட்டு கொலை பண்ண பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ரிப்போர்ட் இருக்கு அப்படின்றாரு. சரி நீங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயின் இன்னொரு கேள்வி கேக்குறாங்க. இந்த கத்தியை வச்சு
26 இடத்துல வெட்டிருக்காரு, இந்த கத்தியை வச்சுதான் அவங்கள கொலை பண்ணிருக்காரு அப்படின்னா இந்த கத்தியில பிளட் இருந்ததுக்கான எந்த அடையாளமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் ரிப்போர்ட் சொல்லுது. இது எப்படி சாத்தியமா இருக்கும்? உடம்பு முழுக்க வெட்டிருக்காங்க, ஆனா ஒரு துளி கூட ரத்தமே இல்ல அப்படின்னா அதை எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது உடனே அந்த பிபி எந்திரிச்சு, என்னுடைய ஜூனியர் வக்கீலுக்கு இன்னும் கொஞ்சம் அறிவு வளரணும், அவங்களுக்கு கெமிஸ்ட்ரிய பத்தி ஒண்ணுமே தெரியல, இந்த சம்பவம் நடந்து ஒரு வருஷம் ஆகுது, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கொலைகாரன் அந்த கத்தியை பயன்படுத்தி வெட்டி கொலை பண்ணிட்டு தண்ணிக்குள்ள போட்டு போயிட்டான். ஒரு வருஷமா துருப்பிடிச்ச இந்த கத்தியில பிளட் சாம்பிள் எப்படி கிடைக்கும், பிளட்டோடைய ட்ரேஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்னும் போது ஏமா கேள்வி கேட்கும் போது பார்த்து கேள்வி கேளுங்க, தேவையில்லாம டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. அவர் சொல்றாரு பாத்தீங்களா, நீங்க வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கெமிஸ்ட்ரிய நல்லா படிக்கணும், நீங்க வேணா கெமிஸ்ட்ரிய நல்லா படிச்சுட்டு வந்து வாதாடுங்க அப்படின்ற மாதிரி ஜட்ஜே கலாச்சு விட்டுறாரு. அடுத்தது லோக்கல் போலீஸ கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு வருஷமா இந்த கேஸ நடத்திருப்பாரு, விசாரிச்சிருப்பாரு, ஆனா இவரால ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. இப்ப நம்ம ஹீரோயின் இவரை கூப்பிட்டு ஒரு பர்ஸ காமிக்கிறாங்க. இது செண்பகம் அம்மாக்கு சொந்தமான பர்ஸ், இந்த பர்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நல்லாவே ஞாபகம் இருக்கு, அந்த அம்மாவுடைய வீட்ல இருந்து கைப்பற்றணும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க அங்க இருந்து கொண்டு வந்த பர்ஸ் எப்படி இந்த கொலைகாரருடைய வீட்டுக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது எங்களுக்கு தெரியல, இந்த கேஸ் வந்துட்டு கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு கை மாறும் போது எங்க லாக்கர்ல இருந்த எல்லா எவிடன்ஸையுமே நாங்க வந்துட்டு கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு கை மாத்தி விட்டோம், அவங்க கிட்ட கொடுத்த பர்ஸ் எப்படி அங்க போச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியல அப்படின்னு சொல்றாரு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க யுவர் ஆனர், இவரை வந்துட்டு ஃப்ரேம் பண்ணும் அப்படின்னு கிரைம் டிபார்ட்மெண்ட் சீக்கிரமா இந்த கேஸ முடிக்கணும், பெருசா கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவியா இருக்கிற இந்த மனுஷன் மேல பழிய போட்டிருக்காங்க. அதுக்காக வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த லோக்கல் போலீஸ் கொடுத்த அந்த எவிடன்ஸை யூஸ் பண்ணி இவருடைய வீட்டுல கொண்டு போய் வச்சு அதுக்கப்புறம் அவர் மேல பழிய போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இன்னொரு கேள்வியும் கேக்குறாங்க. அந்த பக்கத்து வீட்டு பாஸ்கர் இருக்காரு இல்லையா, அவரு நீங்க விசாரிக்கும் போது நாங்க ஏதோ சவுண்ட் கேட்டு போனோம், அங்க போகும்போது யாரோ ஓடுற மாதிரி பார்த்தோம், சரியா ஃபேஸ்லாம் பார்க்கல, அது யாருன்னு எங்களுக்கு சரியா தெரியல அப்படின்னு சொன்னாரு. நீங்க விசாரிக்கும் போது இப்படி சொன்னவரு எதுக்காக கிரைம் டிபார்ட்மெண்ட் சொல்லும் போது வேற மாதிரி மாத்தி சொல்லியிருக்காரு, அஜயனை தான் நான் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி சொல்லி வச்சிருக்காரு, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுவும் இவருக்கு தெரியல, ஏன்னா நான் விசாரிக்கும் போது இப்படிதான் சொன்னாரு, அதுக்கான ரெக்கார்ட்ஸ் கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு. நோட் பண்ணிக்கோங்க இவரானது, இந்த மாதிரி கிரைம் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு எக்கச்சக்கமான வேலை பார்த்திருக்காங்க. இதை தாண்டி ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா கத்திய இவங்களே கொண்டு வந்திருக்காங்க, அந்த கத்திய அஜயன் கிட்ட கொடுத்து நீ தூக்கி போடு அப்படின்னு இருக்காங்க, அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிச்சும் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கான ஆதாரத்தை கூடிய சீக்கிரமே நான் சப்மிட் பண்றேன், அந்த கத்தியை வந்துட்டு டெஸ்டிங்க்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்துட்டு கேஸ தள்ளி வைக்கிறாங்க. அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து வக்கீல மீட் பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டாச்சு நான் உங்களுக்கு காசு கொடுக்குறேன், கோர்ட்டுக்காக வாதாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மாட்டி விட்டுறாதீங்க, அவன் ரொம்ப அப்பாவி அப்படின்னும் போது அப்படிலாம் ஒன்னும் கிடையாது, கவலைப்படாதீங்க, என்னால முடிஞ்சதை கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் கிளம்பி செண்பகம் அம்மாவுடைய வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு பார்க்கும்போது இவங்க இதுக்கு முன்னாடியே வந்துட்டு பாத்தீங்கன்னா செண்பகம் அம்மாவுடைய ஒரு போட்டோவை Facebookல பார்த்திருப்பாங்க. செண்பகம் அம்மாவுடைய பொண்ணு வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க வரும்போது ஒரு போட்டோ எடுத்துட்டு போயிருப்பா, அந்த பொண்ணு வெளியூர்ல இருக்கா, அந்த பொண்ணுடைய கதையவே பெருசா காமிச்சிருக்க மாட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் இந்த வீட்டை பார்க்கும்போது வீட்டுக்கு பக்கத்துல அந்த வீட்டுக்கு மேலேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஏணி அப்படியே சாட்சி வைக்கப்பட்டிருக்கு. இந்த குடிசை வீட்டுக்கு மேல ஒரு தார்பாயும் போத்தப்பட்டிருக்கு. நம்ம ஹீரோயின் அந்த போட்டோல பார்த்தாங்க பாத்தீங்களா, அந்த போட்டோல இந்த வீடு எப்படி இருக்கோ அதே போல அச்சடிச்ச மாதிரி இருக்கு. அதாவது புதுசாலாம் நம்ம ஹீரோ ஏணியை கொண்டு வந்து போட்டு அதுக்கப்புறம் மேல ஏறி போயிட்டு ஓட்ட பிரிச்சு உள்ள இறங்கல, இது எல்லாமே முன்னாடி இருந்த மாதிரி அப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை கண்டுபிடிச்சு இதை நம்ம ஹீரோயின் கோர்ட்லயுமே சொல்றாங்க. அதாவது நம்ம ஹீரோ போனாரு, ஏணி எடுத்துக்கிட்டு போனாரு, அதுக்கப்புறம் மேல ஏறி போனாரு, ஆட்டைய போட ட்ரை பண்ணாரு, கொலை பண்ணாரு அப்படின்றது இது எல்லாமே பொய்யான விஷயம் தான். போலீஸ் வந்துட்டு பொய்யா ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த பிபி எந்திரிச்சு என்னுடைய அசிஸ்டன்ட் லாயரு தேவையில்லாம இந்த கேஸ குழப்பி அந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் மேலேயே பழிய போல பாக்குறாங்க. ஏன் அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் டீம் அவங்களுக்கு கிடைக்கிற ஆதாரத்தை மட்டும்தான் கோர்ட்ல சப்மிட் பண்ண முடியும், அதை தாண்டி இவன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் அவங்களால முடிவு பண்ண முடியாது, குற்றவாளியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் தீர்மானிக்கணும் அப்படின்னும் போது இப்போ இதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்கும் போது உங்களுக்கு இப்போ நான் ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்திய டெஸ்டிங்க்கு கொடுத்திருப்பாங்க. அந்த டெஸ்ட் பண்ண ஆளை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. நீங்க இந்த கத்திய டெஸ்ட் பண்ணி பாத்தீங்களே, கத்தியில பிளட் சாம்பிள் இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பிளட் சாம்பிள் எல்லாம் இல்ல அப்படின்றாங்க. ஒரு கத்தி வந்துட்டு எந்த மாதிரிலாம் துருப்பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தண்ணிக்குள்ள இருந்தாலும் துருப்பிடிக்கும், வெளியே காத்துல இருந்தாலும் துருப்பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த கத்தி எப்படி துருப்பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது 97% காத்தால மட்டும்தான் துருப்பிடிச்சது, தண்ணிக்குள்ள விழுந்ததுக்கான பெரிய அடையாளமே கிடையாது, அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தண்ணிக்குள்ள போட்டு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இப்பயும்
மறுபடியும் பிபி எந்திரிச்சு என்னுடைய அசிஸ்டன்ட் லாயரு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு வாட்டியும் எந்திரிச்சு உன்னுடைய அசிஸ்டன்ட் லாயரு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்காத, ஒழுங்கா பேசு, ஒவ்வொரு வாட்டியும் சொல்லணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது, என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதாவது இந்த வக்கீலம்மா தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எப்படி கத்தி தண்ணிக்குள்ள இருந்துச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னும் போது அதுக்கான விதைய அந்த டெஸ்ட் பண்ணவரே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சில கெமிக்கல் டெஸ்ட் எல்லாம் பண்ணலாம், அந்த டெஸ்டோட ரிப்போர்ட்டை வச்சு இது தண்ணிக்குள்ள இருந்து துருப்பிடிச்சதா இல்ல அப்படின்னா வெளியே காத்துல இருந்து துருப்பிடிச்சதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும். தண்ணிக்குள்ள இருந்தா ஒரு இரும்பு பொருள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப வேகமா துருப்பிடிக்கும், அதுவே நார்மலா அட்மாஸ்பியர்ல காத்துல இருக்கும் போது அது வேற மாதிரி துருப்பிடிக்கும். இது மட்டும் இல்லாம பிளட் சாம்பிள் இருந்தா, அதாவது இந்த கத்தியை வச்சு யாரையாவது கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ள போட்டு ஒரு வருஷம் என்ன 10 வருஷம் கழிச்சு எடுத்து பார்த்தாலும் நம்ம சில பல கெமிக்கல் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்க்கும்போது இதுல பிளட் இருந்துச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இந்த கத்தி தண்ணிக்குள்ள ஒரு வருஷம் இருந்ததுக்கான எந்த அடையாளமும் இல்ல, ஒரு நாளோ 2 நாளோ இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது போலீஸ் தான் இந்த எவிடன்ஸை கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ப்ரூவ் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம அன்னைக்கு வந்து டைவ் பண்ணி இந்த கத்தி எடுத்தாரு பாத்தீங்களா, அவரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. நீங்க எங்க வேலை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கோஸ்ட் கார்ட்ல வேலை பாக்குறாராம், ஏதோ ஒரு சின்ன வேலை பார்த்துட்டு இருக்காரு போல. போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் கால் பண்ணாங்க, நாளைக்கு காலையில 8 மணிக்கு இந்த ஸ்பாட்டுக்கு வந்துரு, நீ தண்ணிக்குள்ள முங்கி எதையோ தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் என்னுடைய வேலையை லீவ் போட்டு வந்தேன் அப்படின்னும் போது, கேட்டுக்கோங்க யுவர் ஆனர், ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு போன் பண்ணி சொல்லிருக்காங்க நீ தான் வந்து கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாமே ஒரு பிளான், அவங்களால இது பிளான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணவே முடியாது, கொஞ்சம் கூட கஷ்டப்படக்கூடாது, சீக்கிரமா இந்த கேஸை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவியான அஜய் மேல பழிய போட்டாங்க. இன்னமும் இவங்க விசாரிச்சிருந்தாங்க அப்படின்னா நிறைய விஷயம் கண்டுபிடிச்சிருக்க முடியும். சாதாரண வக்கீலே நான் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. செண்பகம் அம்மா சில பல வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ணி ஜாதி பிரச்சனை ஏற்பட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஊருக்கு ஓடி வந்துட்டாங்க. காதலன் எங்க போனாரு அப்படின்லாம் யாருக்குமே தெரியாது. ஆனா இவங்க ஜாதி விட்டு ஜாதி லவ் பண்ணாங்க அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக 2 ஜாதியினரும் வெட்டிட்டு இறந்து போனாங்க. 3-4 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த கேஸோடைய டீடைலுமே உங்ககிட்ட இருக்கு அப்படின்னும் போது அதை செக் பண்ணி பாக்குறாரு. செண்பகம் அம்மா எனக்கு 3-4 நாள் லீவ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு டிராவல் பண்ணி போறதுக்கு, அதாவது ஒரு கோவிலுக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்காங்க. இவங்க தனியா புக் பண்ணல, பழனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் கூட சேர்ந்து தான் டிக்கெட்டை புக் பண்ணிருக்காங்க. பழனி யாரு அப்படின்னா செண்பகம் அம்மாவுடைய ஊருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. செண்பகம் அம்மா இறந்து போன அன்னைக்கு கடைசியா உங்க போனுக்கு ஒரு போன் கால் வந்துச்சு, யாரோ கால் பண்ணாங்க, அது புது நம்பரு, இது வரைக்கும் செண்பகம் அம்மாக்கு அந்த நம்பர்ல இருந்து கால் வந்ததே கிடையாது, ஒரே ஒரு வாட்டி மட்டும் தான் வந்திருக்கு. அது யாருடைய நம்பரு அப்படின்னா இந்த பழனியுடைய நம்பரு. 2 பேரும் சேர்ந்துட்டு கோவிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டோம், எங்க இந்த பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிருக்காரு. அந்த பழனி மறுநாளே கர்நாடகால ஒரு ஹோட்டல் ரூம்ல வச்சு கொலை செய்யப்பட்டிருந்தாரு. அதுக்கான டீடைலும் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னும் போது அந்த டீடைலையும் அந்த ஜட்ஜி பாக்குறாரு. அதாவது பல வருஷ பகைய மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த ஊருக்காரங்க தான் இவங்க 2 பேரையும் தேடி கண்டுபிடிச்சு கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க தான் செண்பகம் அம்மாவையும் கொலை பண்ணிருக்காங்க, அந்த நபரையும் கொலை பண்ணிருக்காங்க. இவங்க 2 பேரும் தான் இதுக்கு முன்னாடி லவ் பண்ண அந்த காதல் ஜோடி அப்படின்னு சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாதாரண வக்கீலான என்னாலேயே எவ்வளவு கண்டுபிடிக்க முடியும் போது இந்த கிரைம் டிபார்ட்மெண்ட் நினைச்சிருந்தாங்க அப்படின்னா இந்நேரத்துக்கு குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்க முடியும். அதை விட்டு இந்த அப்பாவி மேல பழிய போட்டாங்க அப்படின்னும் போது இந்த வாத திறமையை கேட்டு ஜட்ஜே வியந்து போறாரு. ஸ்டார்டிங்ல பயந்து போன பொண்ணா இது அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. இப்ப இந்த தீர்ப்பு 1 மாசம் கழிச்சு வரும் அப்படின்னு சொல்றாரு. 1 மாசம் கழிச்சு தீர்ப்பும் வருது. ஸ்டார்டிங்ல பிபி எந்திரிச்சு இந்த ஆள்தான் குற்றவாளி, இந்த ஆளுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றாரு. நம்ம ஹீரோ மனசுடைஞ்சு போயிட்டு உட்கார்றாரு. ஆனா நீதிபதி என்ன சொல்றாரு அப்படின்னா இவரை பக்காவா ஃப்ரேம் பண்ணி மாட்டி விட்டுருக்காங்க. சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் வச்சு பார்க்கும்போது இவரு குற்றமற்றவர், இவரு குற்றவாளி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பளிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த கிரைம் டிபார்ட்மெண்ட் ஒழுங்கா விசாரிக்கல, இவங்க மேலயும் நடவடிக்கை எடுக்கணும். அது மட்டும் இல்லாம சீக்கிரமா போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோக்கா சந்தோஷம் தாங்க முடியல, சமயம் அழுகுறாரு. நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், என்னை காப்பாத்தினதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப அந்த பிபி வராரு, நீ என்னுடைய ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்ட, நீ இந்த கேஸை வின் பண்ணதுல நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல கை வைக்கும் போது முதல்ல கையெடுங்க, நான் வின் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு உண்மைதான் காரணம், உண்மைக்காக போராடின வின் பண்ண, உங்களை மாதிரி நான் ஒன்னும் கிடையாது, நீங்க என்ன சொன்னீங்க இல்லையா போயிட்டு கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டு படிங்க, ஒரு நல்ல மனுஷனா எப்படி வாழ்றது அப்படின்னு சொல்லி அசிங்க பத்தி அமுச்சு விட்டுறாங்க. கடைசியா ஹீரோவும் அந்த பொண்ணும் ஒன்னு சேர்ந்துடுறாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. அப்படின்னா கொலகாரம் யாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதை நீங்க தான்
கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ண மக்களே. இவ்வளவு படம் பாத்தீங்க இல்லையா, இந்த வீடியோவை முழுசா பாத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கெஸ் இருக்கும். அந்த கெஸ்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.